என்னை யாரும் புனிதமெல்லாம் ஆக்குவானா? எந்த மத நூல் படிச்சுட்டு நான் புனிதமாக முடியாது, எந்த செய்கையை பார்த்துட்டு நான் புனிதமாக முடியாது, எந்த அலங்காரங்களை பண்ணிட்டு நான் புனிதமாக வேண்டியது கிடையாது. நான் புனிதமானவன் தான் எனக்கு புரிஞ்சிச்சேனா நீ சொல்கிற அலங்காரத்தை நான் செஞ்சுப்பேனா? வேஷ்டி கட்டின்னு துண்டு போட்டுன்னு சட்டை போடாமல் சிகையோட போனீங்கன்னா உங்களை மாமான்னு கூப்பிடுவா அப்படின்னு ஒன்று நீங்களும் மாமா ஆகிட்டீங்கன்னா யார் தப்பு? கூப்பிட்டுனா தப்பு இல்லை, நீயும் பாவம் தானே. நீ உனக்காக நீ கம்ஃபர்டபுளாக போட்டுன்னு இல்லை, அதை உன்னை யாரும் மாமான்னு கூப்பிடுறதுக்காக போட்டுங்கிற. உன்னை சோதிக்காமல் என்ன பண்ணுறாங்க? உன்னை சோதிக்கிறாங்களா? நீ என்ன பண்ணுற? சார் எனக்கு இந்த சின்ன கொகை போதும், இந்த சின்ன வலை போதும், இந்த சின்ன வட்டம் போதும், எனக்கு கணவன் என்ற அந்தஸ்து போதும், மனைவின்ற அந்தஸ்து போதும், இல்லை மாமான்ற அந்தஸ்து போதும், மாமின்ற அந்தஸ்து போதும் நினைக்கிறவனை கடவுள் சோதிச்சாரா? துன்பமேவே நான் இருப்பேன்ற ஒரு கடவுள் சோதிச்சாரா? நான் எதுக்கும் துன்பப்பட மாட்டேன்ற ஒரு கடவுள் சோதிச்சாரா? உன்னை சோதிக்கும் போதே நீ யோசிச்சுக்கணும், நாமளும் சோதிக்காத எதுவும் எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் பிரச்சனை. சோதிக்காத ஒன்று என்ன பண்ணி வச்சுக்கிறான்? டாய்லெட்டில் நாத்தடிக்குது, கக்கா போயிட்டு தண்ணி ஊற்ற மந்துட்டு வந்துட்டுக்கிறோம். ஏன் தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா தண்ணி நின்னா தான் நாற்றம் வெளியே வராது. அப்படி தான் அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க. மேலே மிதக்கிற பிஏ பெயிட்டோம்னா என்ன ஆகும்? பாத்ரூமில் நாற்றடிக்கும். அதனால் என்ன பண்ணணும்? நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். இப்போ நாற்றடிச்சா ஃப்ளஷ் அவுட் பண்ணணுமா, கடவுளை கூப்பிடணுமா? கடவுளே என் பாத்ரூம் நாற்றடிக்குது, ஃப்ளஷ் அவுட் பண்ணாமல் விட்டு போயிட்டுக்கிறாரு. எங்கள் வீட்டுக்கார் எப்போ பார்த்தாலும் கக்கா போகிறாரு, ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதே இல்லை. கழுவினே எவ்வளோ ஞாபகத்துலேயே ஏந்து வெளியே வந்துடுறாரு. நான் போனால் நாற்றடிக்க மாட்டேங்குது, எங்கள் வீட்டுக்கார் போய் வந்தால் நாற்றடிக்குது. நீ ஏன் அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் இந்த தண்டனை அனுபவிக்கணும்? அதனால் நீயே இந்த கக்கூசை வச்சுக்கோ, இந்த பாத்ரூம் முழுக்கு நான் வரமாட்டேன், நீ என் பாத்ரூமுக்கு. இப்போ வீட்டில் 2 பாத்ரூம் எதுக்கே? நிறைய மனைவிங்க கணவனுக்கு தனியாக பாத்ரூம் கொடுத்துக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்களா என்ன? நான் ஒன்றும் செய்யறதுக்குல, நான் வந்து பார்க்கலாம் இல்லைங்க. இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான். என்ன சோதிச்சாரா? ஒன்று சோதிச்சாரா? அப்போ அவரை சோதிச்சாலும் சரி, என்ன சோதிச்சாலும் சரி, அவருக்கு துன்பம் வந்தாலும் சரி, எனக்கு துன்பம் வந்தாலும் சரி, கடவுள் சரி தப்பு கிடையாது. முதல்ல கடவுளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. பாவம் சார், எங்கள் பிரச்சனை இங்கே வரவானா, நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், தீர்த்துக்கிறோம். என் துன்பத்துக்கு காரணம் நீ இல்லை, துன்ப விலை நான் தான். துயிலிருந்து துன்ப விலை நான் தான் மின்னினேன். ஒருத்தனுக்கு 3வது கண்ணு வந்துச்சு, நானும் கேட்டவுடனே அப்படியே ஆகி பைத்தியமா போயிடுறேன். என்ன பிரச்சனைனா, நான் ஆயிட்டேன், என்னவோ ஆயிட்டேன்ற. என்ன பிரச்சனை அவனுக்கு? உள்ளுக்குள்ள அவ்வளோ வீரியம் ஆயிடுச்சு. அவ்வளோ நான் தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு மாட்டிக்கிறார், மாட்டிக்கினார் ஒருத்தருன்ற மாதிரி. பிரச்சனை எங்கே? யார்கிட்ட?